இன்ஸ்டாகிராமில் இப்போது நிறையா ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு புதுசாக வந்து ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்கக்கிட்ட டேரெக்டாக போயிட்டு டிஎம்மில் நீங்கள் என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அந்த கேமராவை கையில் கொடுத்துட்டா அவங்களே மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணிடுவீங்களா, லைட் அப்சர்வ் பண்ணிலாம் எடுத்துருவீங்களா, முடியாதானே? ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேட்குறதுக்கு பதில் அவங்கக்கிட்ட போயிட்டு, பிரதர் எனக்கு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் கற்றுக் கொடுக்க முடியுமா? நீங்கள் சென்னை தானே, நானும் சென்னையில் தான் இருக்கேன், ஸோ மீட் பண்ணலாமா? உங்கள் ஷூட் போகையில் என்னை அசிஸ்ட்டாக கூப்பிட்டு போங்க. ஸோ நீங்கள் அப்படி அப்ரோச் பண்ணிங்கன்னா நீங்கள் போயிட்டு நீங்கள் அந்த வந்து ஃப்ரேமிங் எப்படி பண்ணணும், லைட்ஸ் எப்படி வந்து நீங்கள் கொடுக்கணும், எதெல்லாம் அப்சர்வ் பண்ணணும் ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப, ஃபோட்டோகிராஃபியில் டெக்னிக்கலாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது உள்ள, அது ஒன்று என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக அவங்கள்ட்ட போயிட்டு என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு அந்த கேமரா வாங்கி நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்களே மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோஸ் வராது. நீங்கள் அந்த கேமரா மட்டும் வச்சுருப்பீங்க, ஃபீல்டுக்குள்ளே வருவீங்க, 4-5 ஈவெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துருவீங்கன்னே வச்சுக்கோங்களேன். அந்த அவுட்புட் உங்களுக்கு கிடைக்காதப்ப உங்களுக்கு மென்டலி வந்து கொஞ்சம் டவுன் ஆகி, என்னடா இது நமக்கு செட் ஆகாது போலையோ அப்படின்னு நீங்கள் பாதி பேர் வெளியே வந்துடுறாங்க. இப்போ புதுசாக ட்ரை பண்ணாலும் வெளியே வந்துடுவீங்க. சில பேர் வந்து அவங்களாம் ஓனாக ட்ரை பண்ணி போவாங்க. ஆனால் நிறையா அந்த ஒரு ஓனாக ரொம்ப அடிபட்டு உள்ளே போகணும். ஸோ இப்படி போகிறதுக்கு நீங்கள் அந்த சீனியர்கிட்ட நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு போனீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஒரு நிறையா ஃபோட்டோகிராஃபர்ஸ் உங்கள்கிட்ட சுற்றி ஊரில் சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க, என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டு அந்த கேமரா வாங்கிட்டு அவங்க பாட்டில் எல்லாமோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு ப்ராப்பராக பேசிக்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபீல்டில் போகணுன்னு உங்களுக்கே ஒரு தெளிவு வந்துடும். அந்த ஃபீல்டுக்கு என்ன கேமரா தேவைன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்து அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த சீனியர்ஸோட காண்டாக்டும் அவங்கக்கிட்ட லேர்ன் பண்ணதுனால நீங்கள் அவங்கக்கிட்டேயே வந்து ஒரு டீமாகவும் இல்லைனா அந்த டீமோட காண்டாக்டும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நல்லா கற்றுட்டு வர்றப்ப அந்த ஒர்க் பண்ணுறதுக்கும் அந்த பிளாட்ஃபார்மும் செட் ஆயிரும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அண்டு நான் ஃபோட்டோகிராஃபி அண்டு கேமரா ரிலேட்டடாக நிறையா வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோடய ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பக்கா முடிஞ்சு.